ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் மாற்றப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பத்மாவதி என்ற பெண்ணும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து 47 வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதேவேளை வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அப்பெண்ணின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு 46 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் மாற்றம் செய்யப்பட்டு புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு தினத்திற்காக 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. நாட்டின் 76வது குடியரசு தினம் வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே முன்பு முப்படை வீரர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை 3வது அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற உள்ளதால் மெரினா கடற்கரை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க 5746 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் நில உரிமை மாற்றம் தமிழக அரசு நிர்வாக அனுமதியை வழங்கியது. தொடர்ந்து டிக்கோ நிலங்களை கையப்படுத்தும் பணியில் இறங்கியது. இந்நிலையில் நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை மார்ச் மாதத்தில் வழங்க மாவட்ட நிர்வாகமும் தொழில்துறையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் நிலம், வீடு, விவசாய நிலங்களுக்கு 5 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவில் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும் என்றும், பாஜகவில் உள்ளவர்கள் இதுபோல் சொல்லாவிட்டால் தான் அதிசயம் எனவும் கூறினார். வட மாநிலங்களில் மாட்டை வைத்து அரசியல் செய்து ஆதாயம் தேடியது போல் இங்கேயும் மாட்டு அரசியல் செய்யலாம் என்று, கோமியம் நல்லது என்று வெளிநாடுகளில் பேசுவீர்களா என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா உள்ளது. அதனால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றும் தான் காலங்காலமாக அழைக்கப்படுகிறது என்று ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் மலை மேல் உள்ள தர்காவில் கந்தூரி விழா நடத்துவது தொடர்பாக இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் எம்பியுமான நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவிற்கு செல்லும் பாதையை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக ஆடு, கோழிகள் அறுத்து சமைத்து மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது ஆண்டாண்டாக காலத்தில் பழக்கத்தில் இருந்து வருகிறது. தேவைப்பட்டால் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விவகாரத்தில் நடவடிக்கைகளை வக்ஃபு வாரியத்தின் சார்பாக எடுப்போம் என்று தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 41 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். ராமேஸ்வரத்தை 35 மீனவர்கள் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி, தங்கச்சிபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதியும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 41 மீனவர்களையும் இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதனையடுத்து அனைவருக்கும் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையம் வந்த 41 மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடத்திற்கு அழைத்து சென்றனர். வரும் 24 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட உள்ளதால் தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வர வேண்டாம் என்று இலங்கை அரசு எச்சரித்துள்ளது. இலங்கையில் வடக்கு பிராந்திய கடற்படையினர் அந்நாட்டில் உள்ள காங்கேசன் துறை மற்றும் பருத்தித்துறை பகுதிகளில் ஜனவரி 27 ஆகிய 2 நாட்கள் 9 மணி முதல் மாலை 4 மணி வரை துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். இந்த பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இலங்கை கடற்படை சார்பாக யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை மூலம்
அந்நாட்டு அனைத்து மீனவர் சங்கங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வர வேண்டாம் என்றும் இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் ஆய்வாளர் மற்றும் அதிமுக முன்னாள் பிரமுகருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சதீஷ் என்பவரும் 16 வயது சிறுவனும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என கூறி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக முன்னாள் அதிமுக பிரமுகர் சுதாகர் ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் இவர்கள் 2 பேரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறி பல அரசியல் கட்சிகள் அரசியல் ஆக்குவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவா, பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்துள்ள நிலையில் இதனை வேண்டுமென்றே பாலியல் வன்கொடுமை என கூறி பல அரசியல் கட்சிகள் அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இச்சம்பவத்தை அரசு கண்டித்து காங்கிரஸ் கட்சி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த பெண் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரியபாளையம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவனை அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் வினோதினி திருமணமான இந்த பெண் 24 வயதான பெண் ஆசை வார்த்தை கூறி கடந்த மாதம் வெளியூருக்கு அந்த மாணவனை அழைத்துச் சென்றுள்ளார். சிறுவன் காணாமல் போனதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வினோதினி ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்றதாக தெரிய வந்தது. இதையடுத்து அவர் பதுங்கியிருந்த ஊருக்கு சென்று சிறுவனை மீட்ட போலீசார் இளம் பெண்ணை கைது செய்துள்ளனர். மேலும் சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதால் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே காட்டுப்பன்றி இடித்து 2 சக்கர வாகனத்தில் சென்றவர் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாமரைசேரி பகுதியில் காட்டுப்பன்றி கூட்டம் சாலையில் சென்றுள்ளது. அப்போது அவ்வழியாக சென்ற 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியது. வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதையடுத்து அந்த காட்டுப்பன்றிகள் அருகில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்தவர்களையும் அச்சுறுத்தி பின்பக்கம் வழியாக காட்டிற்கு ஓடியுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்பட்டு அருகே ஆற்றில் காணப்பட்ட ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடிக்க முயற்சித்த போது ராஜநாகம் சீரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சீதத்தோடு பகுதியில் அமைந்துள்ள காக்கட் ஆற்றில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் குளிக்க செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களாக ஆற்றில் ராஜநாகம் காணப்பட்டதால் பொதுமக்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் ஆற்றில் காணப்பட்ட ராஜநாகத்தை தண்ணீரில் இறங்கி பிடிக்க முயற்சித்தனர். அப்போது ராஜநாகம் அவர்களை நோக்கி சீறி பாய்ந்தது. இதையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ராஜநாகத்தை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்கு விட்டனர். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. கண்ணூர் புறவழிச்சாலை பகுதியில் பிளைவுட் ஏற்றி சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் லாரியின் பற்றி எரிந்த தீயை விரைந்து அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் லாரியில் ஏற்றப்பட்ட மின்கசிவால் தீ விபத்து நிகழ்ந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து சம்பவத்தில் கண்ணூர் புறவழிச்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வட மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கேரளாவிற்கு 75 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலத்தில் கஞ்சா கடத்தலையும் விற்பனையையும் கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் போதைத் தடுப்பு காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வட மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது.
அதன் அடிப்படையில் எர்ணாகுளம் தெற்கு ரயில்வே நிலையத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் சுமார் 75 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வட மாநில நபர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர்.